ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புருஹத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மேஷ ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு ராசி பலம் பார்க்கும்போது நம்ம பொதுவா சொல்றோம், ஒரு டோன், அந்த ஒரு ராசியோட டோன் என்னென்ன இருக்கு இந்த டைம் பீரியட்ல நம்ம சொல்லலாம். ஆனா எக்ஸாக்டா ஒரு இவெண்ட்டுக்கு நமக்கு போக முடியாது. ஒரு இவெண்ட்டுக்கு போகணும்னா நான் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லும்படி எல்லாமே பார்க்கணும், லேயர் பை ஸ்டெப் பார்க்கணும். இது ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு. எதுக்குன்னா உங்களோட டிஎன்ஏ வேற, உங்க கைரேகை வேற, உங்க மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனால ரொம்ப சயின்டிபிக்கா போகணும். இப்போ ஜென்ரலா சொல்லும் போது இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் கண்டிப்பா இருக்கு. ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல், லக்ஸுரிஸ், ஏதாவது ஒரு பொருள், கேட்ஜெட் கூட ஆயிருக்கலாம், லேண்ட் கூட ஆயிருக்கலாம், விவசாய பூமி கூட ஆயிருக்கலாம். இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கு. நீங்க உங்க இத்தனை நாள் உங்களுக்கு அந்த தாட்ஸ் இல்லை, இப்போ அந்த தாட்ஸ் வரும், நிறைய வரும். ஸோ அவகாசம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. நீங்க புதுசான பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, இங்கேயும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான நேரம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வரைக்கும். சுக்கரன் அந்த பிளேஸ் சேஞ்ச் ஆகட்டும், அன்னி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சுக்கரன் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவ்வளவு நல்ல நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கூட நல்ல நேரம் கிடையாது. கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ சுக்கரன் 25 degreesல இருக்காருன்னா இன்னொரு 7 days நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ புதுசான பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நல்ல டைம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே நெகட்டிவ் விஷயங்கள். அதுக்கப்புறம் கல்யாண திருமணம் பத்தி பார்க்கலாம். கல்யாண யோகம் கண்டிப்பா இருக்கு பெண்களுக்கு. இதுக்கு நாடி ஜோதிடத்துல குஜன் செவ்வாய்க்கு தான் அதிகமாக இது கொடுத்துருக்காங்க. பெண்களோட ஜாதகத்துல நாம குஜன் மார்ஸோட சக்தியை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா இந்த டைம் பீரியட்ல எப்பயோ உங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்போ மறுபடியும் அவர் திரும்பி வரலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், கல்யாணம் நடக்கலாம், சான்சஸ் இருக்கு.
லவ் மேரேஜுக்காக வீட்டுல ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு நிறைய பேருக்கு. திருமண யோகம் இருக்கு, செகண்ட் மேரேஜ் யோகம் இருக்கு. ஆனா 5th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால சில பேருக்கு வந்து மென்டல் டிஸ்டர்பன்சஸ், எஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். யார் யார் படிச்சுட்டு இருக்கீங்களோ வந்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு அந்த ஸ்கோர் வராமலே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை யோகம் கூட ரொம்ப கம்மி இருக்கு. யார் யார் வந்து சந்தான யோகத்துக்காக ட்ரை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாருக்கும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தலையில வரும். ஸோ அது விட்டுடுங்க. கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இந்த பிராணாயம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க இது பண்ணுங்க. ஸோ இந்த 3rd ஹவுஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா அன்னெசரி ஜர்னிஸ் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கோவில், ஏதோ ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு, ஏதோ ஒரு எனர்ஜைஸ் ஆன ஒரு பிளேஸ்க்கு நீங்க போவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கரியர் ரிலேட்டட் நாம பார்த்தா கண்டிப்பா புதுசான ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. யார் யார் வந்து வெளிநாட்டுல ஜாப்காக தேடுறீங்களோ, ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா உங்க பிளேஸ் விட்டு வேற இடத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா சான்சஸ் சக்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா இருக்கிற ஜாப்லயே டிரான்ஸ்பர் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு கூட நல்லதே இருக்கு. ஆனா ஜாப் விட்டுட்டு யாரு பிசினஸ்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, இருக்கிற ஜாபை நீங்க எதுக்குன்னா இத்தனை நாள் நீங்க வந்து ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்ல ரொம்ப பிரச்சனை பார்த்துட்டீங்க. ஆனா அது வந்து அங்கிருந்து வெளியே வரலாமா வேணாமா, இந்த பிசினஸுக்கு போகலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து சரியான டைம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா இருப்பீங்க. ரொம்ப ஷார்ட் ஜெர்னிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கூட இருக்கு. ஜாப்ல கூட சக்சஸ் இருக்கு. இத்தனை விஷயங்கள் வந்து மேச ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.